ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம், ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ. நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் வருகின்ற சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு. கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக எளிமையான துல்லியமான பலன்கள் இதோ. அவரவர் ராசிக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி. கடகராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வளமும் நலமும் இந்த ஆண்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லேருந்து இருளிலேருந்து ஒளிக்கு வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பற்றி முழு விவரமாக இப்போது பார்க்கலாம். கடகராசிக்காரங்க, இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன பெயர்ச்சிகள், 3 இடப்பெயர்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இதை வச்சு தான் ஒரு வருட பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். குரு பெயர்ச்சி மே 14க்கு முன், மே 14க்கு பிறகு எப்படி இருக்கும்? மே 14க்கு முன் இப்போ வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதன் பிறகு 12ஆம் இடத்தில் வருகிறார். அதே மாதிரி சனி மார்ச் 29ஆம் தேதி 8ஆம் இடத்துலேருந்து அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு பாக்கிய சனியாக நுழைகிறார். ராகு கேது மே 18க்கு அப்புறம் 9ல் இருக்கிற ராகு, 3ல் இருக்கிற கேது. மே 18க்கு பிறகு அஷ்டமத்தில் ராகுவும் 2ஆம் இடத்துக்கு கேதுவும் வருகிறார். இதனால் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு கடகராசிக்காரங்க ரொம்ப ஆவலாக யார் பார்க்குறார்களோ இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க எனக்கு ஏதாவது விடிவு காலம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பீங்க. கண்டிப்பாக உண்டு. குரு 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை உங்களுக்கு புது முயற்சிகள் எல்லாம் பண்ண வச்சார். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிது. 7ஆம் இடத்து சில பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமெல்லாம் நடந்துச்சு. இந்த 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு லாபத்தை அப்பப்போ கொடுத்துச்சு. ஆனால் சனி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல குரு பலனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கடகராசிக்கு குரு பலனால திருமணம் சில பேர்த்துக்கு இப்போல்லாம் நடந்திருக்குமா? இங்கே மே 14 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது திருமணம் ஆகிறதுக்கு. 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். அதே மாதிரி பார்க்குற பார்வைகளும் சுபிட்சமாக கண்டிப்பாக உங்களுக்கு புதிய முயற்சிக்கு தடையெல்லாம் தகர்த்து எறியக்கூடிய நல்ல காலகட்டம். குழந்தை பிறப்பு, திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லா அமையும். இந்த ஏஜ் 30 to 20 to 40 ஏஜ் வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி தான் ப்ராப்ளம். அது என்ன நம்ம முழுசாக பார்க்கலாம். குரு 12 அதுக்கு மே பிறகு 14க்கு பிறகு குரு 12ஆம் இடத்துக்கு மறைகிறாரே, என்ன பண்ணுவார்? ஆனால் பார்க்குற பார்வையோட சுபீட்ச பலன்கள் கிடைக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறார் மே 14க்கு அப்புறம். இப்போ என்ன கிடைக்கும்? வண்டி வாகன யோகம் கிடைக்கும். நோய் எதிரி கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. அசிங்க அவமானம் நடைபெறாமல் பார்த்துக்குள்ள விட. அதே மாதிரி அதாவது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம் அதெல்லாம் தோஷங்கள்லாம் விலகும். நல்ல ஒரு நீண்ட ஆயுளை கொடுப்பார். இதெல்லாம் இந்த பார்வை மூலயமா கிடைக்கும். வண்டி வாகனம், வீடு வாசல், கிரகப்பிரவேசம் இதெல்லாம் பண்ணுவீங்க. கடன் நோய் எதிரி எல்லாம் கட்டுப்பாட்டில் வர்றதே பெரிய விஷயம். இந்த நிதி நெருக்கடினால் கொடுக்கல் வாங்கல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் மே 14க்கு அப்புறம். என்ன பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் அது பெரிய அளவில் சோபிக்காது. ஆனால் சனி 8ஆம் இடத்துல உங்களுக்கு உங்கள் தொழிலில் பார்த்தாரு, தன குடும்ப வாக்க பார்த்தாரு, உங்கள் குழந்தைங்களை பார்த்து புத்திர வகையில் தோஷத்தையும் கொடுத்தார், புத்திரத்தை தள்ளியும் வச்சார். இது எல்லாம் மாறப்போகுது மார்ச் 29 சனி பயிற்சிக்கு பிறகு. 9ஆம் இடத்துக்கு வருகின்ற சனி ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். 8ஆம் இடத்துலேருந்து வர்றதே பெரிய விஷயம். தொழிலை கெடுத்தார். இப்போது
தொழில் உங்களுக்கு நல்லா போகும். ஆனால் லாபம் ஈட்டுறதுல ஒரு சில தங்கு தடைகள் இருக்கும். எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், சனி பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடத்து லாபத்தை பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலை கெடுத்தார். இப்போ லாபத்தை கெடுக்கக்கூடியது இருந்தாலும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கும்போது தப்பிப்பீங்க. அடுத்தது 3வது இடத்துல செய்கிற புது முயற்சிகளை அப்போ எடுக்க வேண்டாம். மார்ச் 29க்கு அப்புறம் பெரிய புது முயற்சிகள் எனக்கு இருக்கிறதே நல்லா கொண்டு போங்க. 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு வந்து 12ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நோய் எதிரி கடனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்கன்னு குருவை சொன்னேன். சனியும் வந்து என்ன பண்ணுறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நோய் எதிரி கடன் அப்படிங்கிறத நியூட்ரல் பண்ணிட்டார் சனியும் குருவும். அப்போ பெரிய பிரச்சனைகள் அது மூலிமா வராது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கக்கூடியது. அஷ்டமத்திலேருந்து விலகி வர்றதே மிகப்பெரிய நன்மை, அதுதான் உண்மை. ராகு 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கும்போது மே 18 வரைக்கும் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், கண்டிப்பாக 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல பூர்வ புண்ணியத்தை கொடுப்பார். சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் மே 18க்கு பிறகு. அஷ்டமத்தில் ராகு வர்றது அதிர்ஷ்டத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்து கேது தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். கேது என்ன பண்ணுவார், தன குடும்ப வாக்கில் போயிட்டு கேது உட்காரும் போது கொஞ்சம் வாக்கு, அதாவது எதுவுமே யோசித்து பேசுங்க, அவ்வளோதான் விஷயம். யோசித்து பேசுங்க, உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு குறையாத அளவுக்கு பேசுங்க. இது நல்ல பலன்களை கேது கொடுத்துருவார். ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் உள்ளவர்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுனா இன்னும் உயர்வை கொடுக்கும் கேது. அப்போ உத்தியோகம் தொழில் இதெல்லாம் வந்து எப்படின்னா கண்டிப்பாக மார்ச் 29க்கு அப்புறம் நல்ல பலனை கொடுப்பார். குரு மறைந்தாலும் நிறைந்த அந்த பார்வை பலத்தால் இன்னும் உங்களை பெருசாக்குவார். ராகு கேதுவோடைய நிலை வந்து மே 18க்குள்ளே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் பூர்வ புண்ணியத்தில் தோஷத்தை கொடுத்துருப்பார். தந்தையாருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார். இந்த ராகு வந்து தந்தையார் இல்லை அப்படின்னா அரசாங்க வழியில் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள், அரசு வழியில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பார். ப்ராப்பர்ட்டி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்தில் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருக்கோம் மே 18 வரைக்கும். புது முயற்சிகளை தடை கொடுத்துருப்பார், அதெல்லாம் விலகும் மே 18க்கு அப்புறம் இதெல்லாம் மாறும். 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கிற கேது, 2ஆம் இடத்துல உள்ள மே 18க்கு அப்புறம் 8ஆம் இருக்கிற ராகும் இந்த கேதுவும் 2ஆம் இடத்து கேதுவும் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. சரி, இப்போ 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அவரவர் தசாபுத்தி எப்படி பயன்படும்? அந்த தசாபுத்திகள் குரு திசை 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி திசை. இந்த குரு திசையில் மே 14க்கு பிறகு 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுத்து 12ஆம் இடத்துல விரயத்தை கொடுப்பார். அப்போ உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பார் குரு திசையில் உள்ளவங்க. புனர்பூசத்துக்கு முதல் திசையே குரு திசை தான். அந்த திசை புனர்பூசக்காரங்க எல்லாமே குரு திசையில் குழந்தையாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சுபமான காரியங்கள் நடக்கும், விரயமும் நடக்கும், அதே மாதிரி சுப விரயங்களும் நடக்கும். நிறைய விஷயங்கள் குரு திசை 6ஆம் அதிபதி 9ஆம்னா நோய் எதிரி கடனையும் கொடுப்பார், அதே சமயத்தை 9ஆம் பாக்கியத்தையும் கொடுப்பார். சனி திசை நடக்குது, பூச நட்சத்திரத்துக்கு முதல்ல சனி, புனர்பூசத்துக்கு 2ஆவது திசை சனி. 7ஆம் அதிபதியும் அவரே, 8ஆம் அதிபதியும் அவரே. கல்யாணத்தையும் கொடுப்பார், பிரச்சனையும் கொடுப்பார். இப்போ சனி வந்து அஷ்டம சனிலேருந்து மீண்டு வரார், அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சனி திசைக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார் அந்த அஷ்டம சனி. இப்போ விலகி வர்றது மார்ச் 29க்கு பிறகு சனி திசை ஒரு மாடர்னான நியூட்ரல் பொசிஷன் வரும். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்தால் ராஜயோகத்தை கொடுப்பார், அது மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது புதன் திசை 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை, மறைவு திசை. இது ஒன்றும் பெரிய நன்மைகள் பண்ணாது. 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பெரிய நன்மைகள் பண்ணாது புதன் திசையில். இருந்தாலும் குரு உங்களுக்கு கை கொடுப்பார். மே 14க்கு பிறகு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மார்ச் 29க்கு சனி நல்ல இடத்துக்கு வரார். கேதுவும் மே 18க்கு பிறகு கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார். அதனால் புதன் திசையில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். ராகு கேது மட்டும் பொதுவாகவே பலன் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மே 18க்கு முன் 3ஆம் இடத்துல இருந்த கேது உங்கள் முயற்சிகளை தடை, நண்பர்களால் சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பார். இனிமேட்டு வர 2வது கேதில் உங்கள் தனத்துலேயும் குடும்பத்துலேயும் வாக்குலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கேது திசையில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் குரு பார்வை கேதுக்கு கிடச்சிருந்தா நல்லது பண்ணும். அடுத்தது சுக்கிர திசை, 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் அவரே. அப்படிங்கும்போது வண்டி வாகனம், லாபங்கள், பொருளாதார நிலையத்தில் ஏற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக கொடுக்க போகிறார் சுக்கிர திசை. சில பேருக்கு சுக்கிர திசையில் தான் நல்லது நடக்கும். நிறையா பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். லேண்டு, ப்ராப்பர்ட்டி, கிரகப்பிரவேசம் எல்லாமே நல்லா பண்ணுவீங்க. லாபாதிபதியும் அவரே, 11ஆம் இடத்து லாபமும் அவரே கொடுக்கறதுனால உங்களுக்கு லாபத்தையும் சம்பாதிப்பு. இந்த சுக்கிர திசை இந்த மார்ச் 29 சனி பயிற்சிக்கு பிறகு குருவும் ராகு கேதுவும் நல்லதே கொடுப்பார் சுக்கிரனுக்கு. சனி 9ஆம் இடத்துக்கு வராரு, 12ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் சுக்கிரன் அள்ளி கொடுப்பார். சுக்கிர திசையில் உள்ளவங்க ரொம்ப நன்மை பலன்கள் ஏற்படும். சூரியன் திசை அவருக்கு 2ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் உங்களுக்கு நன்மைகள், தன, குடும்ப, வாக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல திசை சூரிய திசை. சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து சூரிய திசைக்கு நல்லது பண்ணியிருக்க முடியாது. ஆனால் 2ஆம் அதிபதி நல்ல குடும்பத்தை இனிமேல் கொடுப்பார். சந்திர திசை ராசி அதிபதி திசை. இந்த திசையில் ரொம்ப நல்ல பலன்கள் மார்ச் 29க்கு அப்புறம் இருக்கும். குரு மே 14 வரைக்கும் உங்களுக்கு நன்மையை சொல்லி காத்திருப்பார். கேதுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மனசங்கடத்தை, மனக்குழப்பத்தை கொடுத்துருவார். செவ்வாய் திசை 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திசை. இந்த திசையும் ரொம்ப நன்மை பலன் இருக்குது. இந்த செவ்வாய் திசையில் சனி இருக்கிறவங்க அறுவை சிகிச்சையெல்லாம் பார்த்துருப்பீங்க. மார்ச் 29க்கு அப்புறம் எல்லாம் சரியாகக்கூடிய நிலை. அடுத்தது ராகு ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்தையும் பார்க்கணும். இப்போ ராகு இருக்கிற இடம் 9, அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை வருவார். அப்போ மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே அந்த ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒன்று தான் இஷ்யூஸு. இந்த ஒவ்வொரு திசையும் பூச ஆயில் நட்சத்திரத்துக்கு பொதுவாக இந்தந்த திசைகள் வந்தால் இந்தந்த பலன்கள் உண்டு. எல்லா வகையிலுமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலங்கள் மார்ச் 29 ஏப்ரலுக்கு மேலே ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. அதே மாதிரி ராகு கேது குரு உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கலனாலும் கடகராசிக்கு திசாபூத்திகள் வாரியாக நன்மை பலனை கொடுக்க காத்திருப்பார். சில பேர் சனி திசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, புதன் திசையில் கவனமாக இருங்க. மற்றபடி குலதெய்வ வழிபாடு, சந்திர வழிபாடு பண்ணுங்கள். சிவன் ஆலயங்களில் திங்கக்கிழமையில் சந்திர வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறார். கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன்.